ஒரு அழகிய குதூகலமாக வாழ்ந்து வந்த குரங்குகளின் கூட்டம் ஒன்று இருந்தது. அந்த கூட்டத்தில் மோட்டி என்ற ஒரு சிறு குரங்கு மட்டும் தனித்துத் தவித்தது. மோட்டி பிற குரங்குகளுடன் கலந்து கொள்ள முயற்சித்தும் அவன் அவர்களுடன் சேர முடியவில்லை. மற்ற குரங்குகள் விளையாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மோட்டி தனியே மரம் ஒன்றில் அமர்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மோட்டிக்கு ஒரு பறவை நண்பன் கிடைத்தான். அந்த பறவை தன் அனுபவங்களை மோட்டியுடன் பகிர்ந்து கொண்டது. மோட்டியின் புதிய நண்பன் ஒரு நீலக்கன்று கிளி. அந்த கிளி பெயர் சிட்டு. சிட்டு ஒரு பயணக்காரன். தூரத்து நாடுகளிலிருந்து பல அரிய இடங்களையும் கண்டு வந்தவன். மோட்டியுடன் அவன் தனது பயணங்களில் கண்ட வியப்பூட்டும் காட்சிகளை பகிர்ந்து கொள்ள இருவரும் பேசியபோது காட்சியும் அதன் சாரமும் மோட்டியின் மனதில் படம் போல் விரிந்தன. மோட்டி, நான் ஒரு முறை இமயமலையில் பறந்தேன். மேகங்களைக் கடந்து பனிமூடிய உச்சிகளைத் தொட்டேன். அங்குள்ள பனிமனிதர்கள் என்னை வரவேற்று நிலாவொளியில் நடனமாடினர். அது எப்படி இருக்கும் சிட்டு? நானும் ஒரு நாள் அதை காண முடியுமா? நிச்சயமாக முடியும். நீ என்னோடு வர உன்னையும் கூட்டிக் கொண்டு பறக்கலாம். ஆனால் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது பல. முதலில் நீ என்னுடன் பயணத்தில் எவ்வாறு பாடுவது என்பதை கற்றுக்கொள். இவ்வாறு பேசிக்கொண்டே சிட்டு மோட்டிக்கு பயணம் செய்யும் வித்தைகளையும் பாடுவதையும் கற்றுத் தந்தான். அந்த பயிற்சிகள் மோட்டியை ஒரு புதிய உலகத்திற்கு திறந்துவிட்டன. மோட்டி தனது நண்பன் சிட்டுவின் உதவியுடன் கனவுகள் காணும் திறனைப் பெற்று புதிய நண்பர்களையும் சந்தித்தான். காலம் செல்ல மோட்டியும் பறவையும் புதிய நண்பர்களை சந்தித்தனர். மோட்டி பல்வேறு விலங்குகளுடன் நட்பு கொண்டான். அவன் இனி தனித்து இருப்பதில்லை என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியாயிருந்தான். ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமானது என்பதை மோட்டி உணர்ந்தான். இறுதியாக அவன் கானகம் முழுவதும் நட்பு பரப்பியவனாய் மாறினான். இந்த கதை நமக்கு நாம் யாரோடு இருப்பினும் நம்மை அறியும் நண்பர்கள் கிடைக்கும் வரை பொறுமையாக இருப்பதையும் நம்முடைய தனித்துவத்தை கண்டறிவதையும் கற்றுத் தருகிறது.